ஹை ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் இந்திரா பேசுகிறேன். ஆனான்னு ஒரு லேடி எப்பயுமே எல்லாருக்கும் ஓடி ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப அன்பானவங்க. டெய்லி வந்து காலையில் அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் பூ கொடுத்து குட் மார்னிங் சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. ஆனால் அட் டைம்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப தனியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்லாம் வரும். இப்படியே ஒரு ரொட்டீனாக அவங்க வேலை போய்கிட்டு இருக்கு. ஒரு நாள் வந்து அவங்க ஃப்ரெண்டு இறந்துடுறாங்க. அப்போ அவங்களோட அந்த இறுதிச் சடங்குக்கு போயிருக்கிறப்போ அங்கே நிறையா பேர் வந்து மலர் வளையம்லாம் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தப்போ இவங்களுக்கு திடீர்னு ஏதோ தோணுது. அதை முடிச்சுட்டு இவங்க வீட்டுக்கு வர்ற வழியில் அதே மாதிரி ஃப்ளவர் ஷாப் பார்க்குறாங்க. அப்போ அந்த ஃப்ளவர் ஷாப் பார்க்குறப்போ இதுக்கு முன்னாடி வந்து அந்த ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கி அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னு தோணுது. அன்னைக்கு அவங்களுக்கு என்ன தோணியிருக்குன்னா, இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே எதுக்காகன்னா ஒரு அன்பின் அடையாளம். அதை தான் நான் அந்த இறுதிச் சடங்குல நிறைய பேர் பண்ணினாங்க, பார்த்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு இது ரொம்ப பிடிக்குமே, நம்ம மற்றவங்களுக்கு வாங்கி கொடுத்தோம், நம்ம இது வரைக்கும் நம்மளுக்காக வாங்கினதில்லைன்னு சொல்லிட்டு ஒரு பூங்கொத்து வாங்கி வீட்டில் போய் வச்சு இவங்க வேலையை பார்த்துருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தா அவங்க மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கு. அதாவது என்னென்னா, அவங்களுக்கும் அந்த அன்பு ஆதரவு தேவைப்படுது. ஆனால் அதை அவங்களுக்கு அவங்க கொடுத்துக்கல, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துருந்துருக்காங்க. எனக்கு யாராவது கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. ஸோ அவங்க அந்த லைஃபே வந்து இவ்வளோ தான், பாரு நேற்று இருந்த ஃப்ரெண்டு இன்றைக்கி இல்லை, லைஃபோட நிதர்சனம் இவ்வளோ தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு, ஸோ எனக்கு நானே வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்த ஒரு செயல்னால அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. நம்மளுக்கு நாம் நிறையா அன்பும் அட்டென்ஷன், அதாவது முக்கியத்துவமும் கொடுக்கணும், அடுத்தவங்களுக்கு கொடுக்குறதோட நம்மளுக்கும் கொடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அதிலேருந்து மற்றவங்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் அவங்களுக்கும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதை எதுக்கு நம்ம இங்கே பேசுகிறோம் அப்படின்னா, செல்ஃப் லவ் அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம் எல்லாருக்குமே. எஸ்பெஷலி நம்மலாம் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளை எவ்வளோ லவ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு தான் மற்றவங்க நம்மளை வந்து லவ் பண்ணுவாங்க. அப்போது நம்மளுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு தான் மற்றவங்க நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. நம்மளை எவ்வளோ தூரம் மரியாதையாக நடத்துகிறோமோ அதே மரியாதை தான் வெளியிலேருந்து மற்றவங்க நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வெளியில் இருக்கிறவங்க உங்களை வந்து சரியாக ட்ரீட் பண்ணலைன்னா உங்களை பற்றி உங்களுக்கே ஒரு நல்ல ஒப்பீனியன் இல்லை. அப்போ அதை வந்து சரி செஞ்சிட்டிங்கன்னா மற்றவங்க எல்லோரும் உங்களுக்கு நல்ல மரியாதை, அன்பு, முக்கியத்துவம் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்றது தான். ஸோ உங்களுக்கு நீங்கள் எல்லாமாவும் இருக்க முடியும். உங்களோட ரிமோட்டும் உங்ககிட்ட இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிறத நீங்களே எளிதில் ஈர்த்து உங்களுக்கு வேணுங்கிறத எப்போ வேணாலும் அடைஞ்சு சந்தோஷமாக இருக்கலாம். தேங்க்யூ.